இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள ஒரு கிரகம் சனியாகும். இதனால தான் இந்த கிரகத்தை வெப்பமும் வெளிச்சமும் கொஞ்சம் குறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சியும் இருளும் நிறைந்த ஒரு கிரகம் இந்த சனி கிரகம். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியது இந்த சனி கிரகம் தான். ஏன்னா சுற்றுவட்ட பாதையில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கிரகங்களை விட ரொம்ப சுற்றுவட்ட பாதையை கொண்டது இந்த சனி கிரகம் தான். இதற்கு ஏற்ற நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம், கருநீலம், இந்த இரண்டு நிறங்களும் சொல்லலாம். இந்த கிரகத்தை சுற்றி ஒரு வளையம் போன்ற அமைப்பு காணப்படும். மனித உடலில் ஒளி குறைந்து நடை தளர்ந்து இந்த முதியவராகக்கூடிய ஒரு அமைப்பு. சனியும் ஒளி குறைந்து இருக்கிறதுனால அந்த வயதானவங்களுக்கு உரிய அந்த முதியவருக்கான அனுபவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சனியோட சுற்றுவட்ட பாதை ரொம்ப பெரிதாக இருக்கிறதுனால அனுபவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அனுபவசாலியாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சனி மெதுவாக நகர்றதுனால வயது முதிர்ந்தவர்களுடைய உடல் ஊனமற்றவங்க, நோயாளிகள் மெதுவாக நடப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி மெதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவாங்க. டக்குன்னு எந்த ஒரு முடிவுமே இந்த மகர ராசி என்பர்கள் எடுக்க மாட்டாங்க. சனி ஒரு குளிர்ச்சி கிரகம் என்பதனால குளிர்ச்சியான பொருள்களை அதிகம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மருத்துவ ரீதியாக சாஸ்திர ரீதியாக சொல்லும்போது கூட கபம் மீறினால் மரணம் என்பாங்க. அதே மாதிரி மருத்துவ சாஸ்திரம் கூட, அதாவது வாதம் பித்தம் கபம் என்னும் முத்தோஷங்களில் கபம் என்னும் தோஷம் அதிகரிப்பதனால மரணம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்தினால்தான் ஜோதிடத்திலையும் சனியை ஒரு ஆயுள்காரகன் என்று அழைக்கிறாங்க. சரி, நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? இந்த மாதிரி மகர ராசிகளை அன்பர்களுடைய இயல்பை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்க தான் மகர ராசி அன்பர்களுக்கு நட்பு ராசியாக அமைவாங்க. அப்படி உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய நண்பரோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகங்களை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உடலுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்னதாக பாதிப்பு இருக்கும்போதே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அனாவசியமாக கடன் வாங்காதீங்க. அப்படி வாங்குனீங்க அப்படின்னா கூட திட்டமிட்டு செலவு செய்யுங்க. இல்லை அப்படின்னா அனாவசியமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும். ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திரனோட நகர்வு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஏன்னா சந்திரனோட நகர்வு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துலேயும் கூட அந்த இறுக்கமான நிலை இருந்ததுலேயே அதெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. மற்ற தொண்டர்கிட்ட பேசும்போது சரி, மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது சரி, கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு நோட்டு போட்டு அதில் கூட எழுதி வைங்க. அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும்.
புதன் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப துணிவோடு சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபார விஷயமா வெளியில் எங்கேயாவது சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியில் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். சகோதரரால் அல்லது சகோதரி வகையில் சின்ன சின்ன பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உறவினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் உதவி செய்வீங்க. தொழிலில் இருந்த அந்த இடர்பாடுகள்லாம் சரியாகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுக்கிரன் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும். சனி பகவான் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் இறங்காத இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்படி டக்குன்னு இறங்குனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானத்துக்கு பெறத்துக்காக கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் சுணுக்கமாக இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிறது நல்லது. இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இரும்பு, நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் கரெக்டான டைமில் நடக்காத சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கரெக்டான நேரத்தில் நடக்காதனால மனக்குழப்பம், சின்ன பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா அவர் கூட சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களை பொறுத்தவரையிலும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் கூட குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு இறங்காமல் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்தில் குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக பேசுகிறது நல்லது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கையில் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சூரியனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களை பொறுத்த வரையிலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்துலேயும் தொழிலையும் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். ஆனால் இந்த நிம்மதியை பெறத்துக்காக நீங்கள் கடினமாக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதே மாதிரி திருவிழா, கேளிக்கை நிகழ்ச்சி இந்த மாதிரி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா நவ கிரகங்களை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த
மகர ராசி அன்பர்கள் செய்கிறது நல்லது. குறிப்பாக நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான், அவரை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு. சனிக்கிழமையில் போய் இந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.